அரசின் பண மதிப்பு நீக்க அறிவிப்பு இந்தியர்களின் வாழ்க்கையை மேலும் டிஜிட்டல் மயமாக்கியுள்ளது என்றே கூற வேண்டும். பண மதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு பிறகு இந்தியர்கள் மின்னணு முறையில் பணப்பரிமாற்றம் செய்வது 3 மடங்கு அதிகரித்துள்ளது என்கிறது மத்திய அரசு. பணத்தை எண்ணி எண்ணி கொடுத்துக் கொண்டிருந்த மக்கள் தற்போது தேய்த்து தேய்த்து தரத் தொடங்கியுள்ளனர். டிவி வாங்கியதற்கான பணத்தை மட்டுமல்ல, டீ குடித்ததற்கான பணம் கூட ஸ்கேன் செய்து தரப்படுகிறது. ரயில் டிக்கெட்டுக்கான பணத்தை கூட ஸ்வைப் முறையில் செலுத்தும் வசதி வரத் தொடங்கியுள்ளது. டிக்கெட் புக் பண்ண வந்தேன். ஏடிஎம் ஸ்வைப்பிங் மிஷின் இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி மற்ற எல்லா கவுண்டர்லேயுமே இருந்துச்சு அப்படின்னா எங்களோட ஒர்க் ஈஸியாக முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும். கால மாற்றத்தின் வேகத்திற்கேற்ப திருத்தணி முருகன் கோயிலும் ஸ்ரீரங்கம் கோயிலும் கூட ஸ்வைப் எந்திரம் மூலம் காணிக்கையை பெறத் தொடங்கிவிட்டன. திருமணங்களில் ஸ்வைப் எந்திரங்கள் மூலம் எளிதாக மொய் வசூலிக்கும் அதிசயமும் அரங்கேறத் தொடங்கியுள்ளது. சாதாரண பர்ஸ்கள் வைத்திருந்தவர்கள் இ-வாலெட் எனப்படும் மின்னணு பர்ஸ்களுக்கு மாறி வருகின்றனர். பெரம்பலூரில் ஒரு ஆட்டோ டிரைவர் இந்த முறையில் பணம் வசூலித்தும் வருகிறார். பெரம்பலூர்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேயே ஆட்டோவில் போனேன். 500 ரூபா கொடுத்தேன், சில்லறை இல்லைன்னாங்க. 2000 ரூபா கொடுத்தேன், சில்லறை இல்லைன்னாங்க. அதனால் அந்த பிடிஎம்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்குன்னாங்க. அதிலேருந்து உங்கள் செல்லுலேருந்து 50 ரூபா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. எப்படின்னு கேட்டேன். ஏடிஎம்மில் நீங்கள் பணம் இருந்தால் அக்கௌண்ட்டில் இருந்தால் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம், செல்லை கொடுங்கன்னு சொல்லி எனக்கு பணம் தெரில. அவரே பண்ணிக்கிட்டாரு. என்னதுலேருந்து 50 ரூபா அவருக்கு ஆப்ஷன் ஆயிடுச்சு. இந்த சிஸ்டம் நல்லா இருக்குது. இது அமலுக்கு வந்துச்சுன்னா எல்லா கடையிலும் இது மாதிரி வந்துச்சுன்னா நாங்கள் பாக்கெட்டில் பணத்தை வச்சுட்டு அலைய வேண்டியது கிடையாது. பெட்ரோல் பங்குகளில் டெபிட் கார்டு மூலம் பணம் செலுத்தும் போக்கு 1.5 மாதங்களில் 20% அதிகரித்துள்ளதாக கூறுகிறது அரசின் புள்ளி விவரம். மாநகரங்கள் மட்டுமல்ல, குக்கிராமங்களும் கூட டிஜிட்டல் தொழில்நுட்பத்துக்கு மாறி வருகின்றன. விழுப்புரம் மாவட்டம் காந்தலவாடி என்ற சிறிய கிராமம் 100% மின்னணு பண பரிமாற்றத்திற்கு மாறி ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. மின்னணு முறை பண பரிமாற்றங்கள் எளிமையானது, பாதுகாப்பானது என கூறப்பட்டாலும் இதிலும் அதிகபட்ச கவனம் தேவை என்பதே உண்மை. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.